அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேலக்டிக் பேட்ரோலில் அடப்பட்டிருக்கிற சிறைவாசிகளே, எம்பரர் ஃப்ரீஸா பேசுகிறேன். உங்களுக்கு நான் சிம்பிளான ஒரு ஆஃபரை கொடுக்குறேன். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய இந்த சிறையிலேருந்து நான் உங்களை விடுதலை பண்ணி ஒரு புது யூனிவர்ஸையே உங்களுக்கு வாழ்கிறதுக்கு கொடுப்பேன். ஒருவேளை நீங்கள் அந்த ஆஃபர் வேணான்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அந்த சின்ன சிறைக்குள்ளேயே இருக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். கேலக்டிக் பேட்ரோலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த சிறை கைதிகள் எல்லாருமே ஃப்ரீஸாவுடைய ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அங்கே கொடுமையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஃப்ரீஸா சொல்கிறத கேட்டு நிம்மதியாக விடுதலையாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இதை வேணான்னு சொல்கிறாங்க. அப்படி வேணான்னு சொல்கிறவங்க மைண்டில் இருந்து இந்த ஃப்ரீஸா பேசின அந்த ஒரு மெமரியை ஆல்டோ எரேஸ் பண்ணிடுறாரு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கேலக்டிக் பேட்ரோலுக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஃப்ரீஸா பக்காவாக பிளான் போட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் ஏர்த்துக்கே வந்திருக்காரு. ஏர்த்துக்கு வந்து ஏர்த் டிராகன் பால்ஸை யூஸ் பண்ணி ஒரு புது யூனிவர்ஸையே உருவாக்கியிருப்பார். அந்த யூனிவர்ஸுக்கு இந்த கைதிகளோட ஃப்ரீஸா, ஆல்டோ, அதுக்கப்புறம் குரிஸான்னு எல்லாருமே தப்பிச்சு போயிருப்பாங்க. பல வருஷங்கள் ஆகுது. நமக்கு இப்போது ஆல்டோவை காட்டுறாங்க. ஆல்டோ பயங்கரமாக வளர்ந்து ஆளே தெரியாமல் போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த யூனிவர்ஸ்க்கு நாங்கள் வந்தே பல வருஷம் ஆயிடுச்சு. நானும் ஃப்ரீஸாவும் செம்ம பவர்ஃபுல்லாக மாறிட்டோம். எனக்கு முன்னாடிலாம் ஒரு ஆசை இருந்துச்சு. எப்படியாச்சு என்னுடைய பிளானட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டு என் ஃபேமிலியை பார்க்கணுங்கிறது தான் அந்த ஆசை. ஆனால் இப்போது எனக்கு அந்த ஆசை கிடையாது. ஏன்னா அது எல்லாத்தையும் நான் மறந்தே போயிட்டேன். இப்போ நான் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கேன். இந்த யூனிவர்ஸுடைய ஹிஸ்ட்ரியிலேயே ஏன் அளவுக்கு எந்த நேமக்கும் பவர்ஃபுல்லாக இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல்லாக நான் மாறிட்டேன். அதனால் எனக்கு என் பிளானட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தேவைலாம் ஒன்றே ஒன்று தான், என்னுடைய ஃப்ரீஸா. அவருக்கு கீழே நான் எப்போவுமே இருக்கணும். அவர் இந்த மொத்த யூனிவர்ஸையும் ரூல் பண்ணுறத நான் பார்க்கணும். இது மட்டும்தான் என்னுடைய ஒரே லட்சியங்கிற மாதிரி ஆல்டோ சொல்லிக்கிட்டு இருக்க, நமக்கு ஃப்ரீஸாவை காட்டுறாங்க. அவர் பயங்கரமாக மெடிடேட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மேலே ஒரு யூனிக்கான ஆரா கூட இருக்குது. இந்த ஆரா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. சீரிஸுடைய ஸ்டார்டிங்கில் வெஜிட்டா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஃப்ரீஸாவால் பவர் அப்ஸே ஆக முடியாது, அந்தளவுக்கு அவன் செல்ஸ் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் இப்போது ஃப்ரீஸா அப்படி இல்லை. ஏன்னா ஒரு பிளானட்டையே அழிக்கிற அளவுக்கு ஃப்ரீஸா கிட்ட பவர்ஸ் இருக்குது. இதோடைய ஃபுல் வீடியோ கீழே லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.